மம்மி இன்னைக்கு என்ன பண்ணுற நைட்டு? உப்புமா பண்ண போகிறேன். உப்புமாவா? உப்புமாவில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? டேஸ்ட்டாக இருந்தாலே அது ஸ்பெஷல் தாங்க. வெறும் நல்ல ரவையை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். பாருங்கள், இதில் ஸ்பெஷலாக போடுறது என்னென்னா வெறும் கோஸு தான். மீதி எல்லாமே அதே சேம் ஐட்டம் தாங்க. இப்போ பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. உப்புமாவுக்கு நிறைய எண்ணெய் தான் ஊற்றணும், இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ கடுகு உளுந்து போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். இப்போது கடுகு இது பொரிஞ்சிருச்சு. இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் நல்லா வறுத்துடலாம். நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ அந்த கோஸையும் எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். அது கோஸ் நல்லா சேர்க்கும் போது கொஞ்சம் ரொம்ப கொலன்னு வராமல் கொஞ்சம் உதிரியாக வரும். நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சேம் எல்லாம் எல்லோரும் செய்கிற ஒரே ப்ரொசீஜர் தான். என்ன கோஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இது நல்லா மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடும் கோஸு. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு ரவை போட்டு சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கோஸு வெங்காயம்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவை சேர்த்திக்கலாம். இதில் ரவை பாருங்கள் திருப்பி நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். ரோஸ்டடே வாங்கினாலும் திருப்பி ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணால் தான் குலையாமல் வரும். இப்போது ரவையை சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. கலரி கொடுத்துட்டா நம்மளோட சூப்பரான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. உப்புமாவுக்கு நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழஞ்சி போயிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அளவாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா உதிரியாக வரும். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மேலே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இன்னும் எண்ணெய் பத்தலைன்னா அவ்வளோதாங்க. லைட்டாக கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருந்தோம்னா நம்மளோட உப்புமா 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். எடுத்து சூப்பராக சாப்பிட்றலாம். உப்புமா பாருங்கள் எப்படி குலையாமல் சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இந்த உப்புமாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.